ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து திரும்பி குக்கிங்குள்ளே இறங்கிட்டேன். ஸோ வந்து இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான். ஸோ எங்கள் மம்மி வந்து இஷ்டம் நீ என்ன செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நான் ஒரு டிஷ்ஷு பார்த்து வச்சுக்கேன். ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் கிடையாது. இது வந்து ஒரு சிம்பிள் தான், வந்து சிக்கன் கிரேவி. பட் அது வந்து வேறு விதமாக ஒரு ஸ்டைலில் வந்து நான் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன தெரியல, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றலாம். இந்த எண்ணெய் அளவு, உப்பு அளவு இதெல்லாம் தான் கொஞ்சம் எனக்கு வந்து இன்னும் முழுசாக நான் வந்து தெரிஞ்சுக்கல. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து த்ரோட் சரியில்லை இன்னைக்கு. அந்த பல்லு இது பண்ணியிருந்துலேருந்து எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி கோல்டாகவே இருக்குது. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும் கீ போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் போடலாம். சரி வேண்டாம், ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வந்து எல்லா ஸ்பைஸும் எடுத்து வச்சுருக்கேன் நான். காஞ்ச மிளகா ஓகே. நான் போடும்போது உங்களுக்கு ஒன்றோட நான் என்ன போடுறேன் அப்படின்றத காட்டுறேன். நிஜமாக டேஸ்ட் எப்படி வரும்போது தெரியல, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் பார்க்கலாம், கான்ஃபிடென்ட்டாக இறங்கிட்டேன், பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நான் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பச்சை மிளகாவும் வெங்காயமும் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா நைஸாக இருக்கும். அப்புறமா பச்சை மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம் அது வேகணும், ப்ரௌன் கலரில் மாறணும். அப்புறம் எல்லோரும் என்னோடய பல்லு பற்றி கேட்டிருந்தீங்க, ஃபீல் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ எல்லோரும் ஃபீல் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக அது ஒன்றும் இல்லை, கேப் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பல்லில் எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. பட் இப்போ ஐம் ஃபைன். எடுக்கிறப்போ கொஞ்சம் பயந்துட்டேன் நான், அவ்வளோதான். அதுக்கு தான் அழுதுருந்து அப்புறம் பசி வேறு எனக்கு ஏற்பட்டோம். அதுதான் தவிர பெயினெல்லாம் வந்து பேக் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ பெயின்லாம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஐயோ கடவுளே, அளவெல்லாம் கரெக்டாக வரணும், அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே டென்ஷன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியாக நம்ம செஞ்சு பழகினால ஃபுல்லாக செஞ்சு பழக முடியும். அதனால் நானே செய்வேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் வந்து எங்கள் டேடி வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போ வந்து சிக்கன் வந்து 750 கிராம் இருக்கும். 500க்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் எடுத்துருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உப்பு போட்டுக்கிறேன். பேசப்பா, உப்பு கரெக்டாக வரணும். ஐயோ நிறைய பண்ண முடியல. கொஞ்சம் உப்பு பார்த்தே போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்து வச்ச மசாலா என்னென்ன அப்படின்னா கியூமின் பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலா, மஞ்சள்தூள், பெப்பர், அதுக்கப்புறம் சில்லி பவுடர் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி போட்டு மறுத்துட்டேன். தக்காளி போட்டுக்கிறேன் நான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, முன்னே மசாலாக்கு முன்னாடி கூட போடலாம், மசாலாக்கு அப்புறம் கூட போடலான்னு நினைக்கிறேன். இப்போ தான் போட்டானா பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே எதுவும் ஆட் பண்ணணும்னா தயிர் தான் ஆட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
சிக்கன் வந்து நான் என்ன பண்ணேன்னா நடுவில் வந்து கொஞ்சம் கர்டு ஊற்றிட்டேன், ப்ளஸ் வந்து சிக்கன் மசாலாவும் போட்டுட்டேன். நான் அப்போ அந்த டைம் வந்து கொஞ்சம் டைம் டக்குன்னு ஆயிடுச்சு, அதனால உங்களுக்கு காட்டாமல் நான் போட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அவுட்புட் காட்டுறேன். ஓகே, இதுதான் அவுட்புட்டு. இப்படி தான் வந்துக்குது. எல்லோரும் வந்தால் தான் இதோட டேஸ்ட் எப்படின்னு எனக்கு தெரியும். நான் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு வந்து பயத்துலேயே எனக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மம்மி வந்துட்டாங்க வீட்டுக்கு. சிக்கன் எப்படி மம்மி இருக்கு? நல்லா கத்துங்கற. நல்லாக்கா? சூப்பரா இருக்கு. நிஜமாவா? சொல்லுவேன்ல இது. ஆமா ஆமா. ஏன்னா தப்பு வந்து நம்ம திருத்திக்கணும். அது நல்லது. நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குதுன்னா நெக்ஸ்ட் டைம் நீ அதே செய். ஆமா, பட் நல்லா இருக்கு. சூப்பர். எல்லாமே கரெக்ட். ஐ தெரியுது. Thank you. கிட்ட ப்ளூ டே நீயோ ப்ளூ. எஸ், both of them blue. ஏனா தசராவோட 3rd டே, அதனால இன்னைக்கு கோட் வந்து ப்ளூ. இந்த தசராக்கு வந்து டெய்லி ஒரு கலர்னு இது கொடுத்திருக்காங்க. அதனால இன்னைக்கு ப்ளூ, நானும் ப்ளூ, மம்மியும் ப்ளூ. 9 டேஸ்க்கு வந்து கலர்ஸ் இருக்கு. நம்ம 9 டேஸ் வீடியோல வந்துட்டு கலரா காட்டுறோம். வருஷத்துக்கு வரும்போது தான் இது சாரியா நான் கட்டுறது. இந்த ப்ளூ சாரியா? ஆபீஸ்ல எல்லாரும் அது மாதிரி இது பண்ணிருக்காங்க. ஓ, டெய்லி இந்த கலர்ல வர சொல்லிருக்காங்க. சூப்பர். ஓகே, சாப்பிடுங்க மம்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐயாதர வீட்டுக்கு வந்துட்டாரு. ஹாய் ஐயாதர. வணக்கம். வணக்கம். ஈவினிங் என்ன சொல்லுங்க? மாலையா? மாலை வணக்கம். மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதிகாலை வணக்கம். அது காலையில தெரிஞ்சிச்சா? ஃப்ராங்க் பண்ணலான்னு நினைச்சேன். மாலை வணக்கம். மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வேலைக்கு போயிட்டு இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா வந்தோன்னே கொஞ்சம் வேலை திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திருப்பி கொஞ்சம் அப்படியே மேட்ச் பண்ணி கொஞ்சம் முடிச்சுட்டு ஏன்னா மேடம் காஃபி போட்டாங்களா? எனக்கு நீ எனக்கு போட்ட எனக்கு தான் போட தெரியாது காஃபி எல்லாம். எனக்கு காஃபி போட தெரியாது, டீ போட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நீங்க வந்து எனக்கு கிச்சன்ல விட்டு சிக்கன் ஐட்டம் கையில கொடுத்துட்டீங்க. சிக்கன் கையில கொடுத்துட்டீங்கன்னா ஏய், நீங்க எல்லாம் என்ன சிக்கன் செய்றீங்க? நான் செஞ்ச சிக்கன் போய் பாருங்க. ஏய் ஏய், செஞ்சியா நிஜமா? இல்ல சும்மா. என்ன சிக்கன்? சிக்கன் கிரேவியா? ஆமா. நார்மல் சிக்கன் கிரேவியா? உங்களுக்கு ஆனா கொழுப்பு இருக்கு பாருங்க. உச்சி மண்டையில இருந்து உள்ள கால் வரைக்கும் இருக்கு. பண்ணிக்கிறது அப்ரிஷியேட் தான். இதெல்லாம் நீ போக மாட்டே கிச்சனுக்குள்ளேயே. கிச்சனுக்குள்ள போக மாட்டானா போயிருக்கிறேன். சில உண்மைகள் தான் செய்யும் பிரதர் சிஸ்டர். இது உண்மையா? உண்மையா? நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இல்ல போயிருக்கிற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தசராவோட 3rd டே ப்ளூ. ஓ, தசரா எல்லாம் தெரியுமா உனக்கு? ஓகே, யார் சொல்லி கொடுத்திருந்தது தசரா பத்தி எல்லாம் உனக்கு? 9 நாளோ 10 நாளோ ஏதோ நடக்கும் இங்க. 9 டேஸ் நடக்கும். நவராத்திரி. நவராத்திரி. அதுக்கு வந்து ட்ரெஸ் கோட் வந்து ப்ளூ. இன்னைக்கு ப்ளூ. ஓ, நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லு? அது நீ எடுத்து கொடுத்த ஏதோ எடுத்து கொடுத்தா பொன்னாடி எடுத்து குடிச்சேன்னு போடணுமானா அதுக்கு இவ்வளவு உள்குத்து இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுல்ல. ப்ளூ 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 ஆல் ப்ளூ இன்னைக்கு. ஓ, ஓகே, நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணலான்னு. என்ன நான் பண்ண சொல்லு கொஞ்சம் தசராக்கு. நான் ட்ரெஸ் ரெடி பண்ணி நான் பாட்டு குக்கிங் பண்ண ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்து மம்மிட்ட கதை பேசிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். அதுதான் எனக்கு தெரியும், மத்தெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது. நல்லா இருக்கு. நான் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் ப்ளூல இருக்குதுங்க இன்னைக்குன்னு. நல்லா இருக்காங்க. வர அழகா இங்க போயிட்டீங்க. நைட்டு தூங்காது. ஆக்சுவலி இப்பதான் சூட் பண்ணிடுது. ரெடி ஸ்டார்ட். அப்படியே ட்ரெஷர் எடுத்து காமிக்கிற மாதிரி சிக்கன் இதெல்லாம் கத்துக்கணும் போனா. ஆக்சுவலா லலிதா கை கொடு. இப்பெல்லாம் வர நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. இப்ப டப்புன்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க
கிச்சன்ல இருக்கிறது போதும் வேலைக்கு எப்ப போற அப்படின்னு கேட்பாங்க. இப்பதான் எல்லாமே அது சர்டிபிகேட் எல்லாம் ஒன்னா வந்துனுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்ச நாள்ல இல்ல ஒரு மாசத்துக்குள்ள ட்ரை பண்ணினுங்குது. எப்ப வேணாலும் நடக்கும். ஆனா வேலைக்கு போறதுக்கு ப்ரொசீஜர் எல்லாமே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ், உடம்பு முடியல இன்னும் எனக்கு, அதனால கொஞ்சம் எருமின்ங்கிற. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோனா ஏதோ இன்னைக்கு ட்ரை பண்ணிக்குது. ஆஃபீஸ் போயிட்டு வர டைம்ல ஏதோ சென்டர்ல ட்ரை பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. சரி இப்போ வந்தோன்னே என் கையில கொடுத்துச்சு. ஒரே ஒரு பீஸ் நான் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு டேஸ்ட் பண்ணி போறேன். கர்ட் போட்டியா? இல்லையா, கடை ஏதோ போடல, கர்டெல்லாம் மாதிரி கர்ட் ஸ்மெல், தயிர் பால் ஸ்மெல். ஓகே நைஸ், நல்லா இருக்கு. அது எப்படி யோசிச்சு சொல்றீங்க? மிளகா போட்டியா? ஆமா, 2 மிளகா. ஆமா, அந்த டேஸ்ட் அடிக்குது இல்ல? இல்ல இல்ல என்னங்க சார், என்ன சார் டீத் இது எனக்கு புரியல. உப்பு போட்டீங்களா? போடல. ஏய் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. கிரேவி நாங்களும் வெங்கடேஷ் பட் ஆயிடுவோம்ல, வெளியிலே சொல்லுவோம். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா பண்ணிக்குது. நிஜமா வர மோனா இஸ் இம்ப்ரூவிங். தேங்க் யூ. பெஸ்ட். நீ இம்ப்ரூவ் ஆனா தான் கொஞ்சம் மம்மிக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். நீயும் ஷாரனும் கிச்சன்ல கொஞ்சம் இப்போ இனிஷியேட் எடுத்துன்னு பண்றீங்கல்ல, அதே மாதிரி பண்ணினே இருந்தீங்கன்னா 2 பேருக்கும் யூஸ்ஃபுல் தான். உனக்கும் யூஸ்ஃபுல், அவ புகுந்த வீட்டுக்கு புகுந்து வீடு பாருங்க, கல்யாணம் பண்ணி போயிட்டாலும் அவளுக்கு அங்க யூஸ்ஃபுல். புகுந்த வீடு தான், கரெக்ட். புகுந்த வீடு தானே. ஒரு வாட்டி நான் கன்ஃபியூஸ் ஆயிடுறேன், வேர்ட்ஸ்ல கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். நல்லா இருக்குப்பா. தேங்க்யூ. 10க்கு 8 கொடுப்பேன். ஏன்னா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் கொஞ்சம். ஏன்னா சிக்கன் கொஞ்சம் வேகணுமா? ஆமா. நீங்க செஃப் தப்பான செஃப் கிட்ட குடுத்துட்டாம போல. இதுக்கு மேல அந்த சிக்கன் வெந்துச்சுன்னா பீஸா போயிடும். லைட்டா ஒன் மிஸ்ஸிங் ஆகுது. அதனால தானா வேற மிஸ்ஸிங்கா இருக்கா ஜாஸ்தியா இருக்கா? மிஸ்ஸிங்கா இருக்கா ஜாஸ்தியா இருக்கா? ஏதோ ஒன் மிஸ்ஸிங். ஆனா நல்லா இருக்குது. டேஸ்ட் வைஸ் எல்லாம் ஓகே, பட் சம்திங் இஸ் மிஸ்ஸிங். நான் பொண்டாட்டி ஆச்சா நல்லா நான் வந்து 10 மார்க் இடம் கொடுக்க மாட்டா. அப்போ 10 மார்க் நான் உனக்கு 10 மார்க் கொடுத்துட்டேன்னா நீ அதே அப்போட நான் என்ன செஞ்சாலும் என் புதுசா வந்து எனக்கு இது பண்ணுவான், சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு நீயும் வந்து என்ன வேணாலும் பண்ண, எப்படி வேணாலும் பண்ணுவேன்னு வச்சுக்கோயேன். அதனாலதான் நான் உங்க அப்பத்துக்கு அப்ப இது ரைட்டு இது ராங்குன்னு சொல்லிட்டேன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுவோம். இந்த பீஸ் கிட்ட கொஞ்சம் உஷாராகணும். மற்றவங்க எல்லாரும் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்களோ இந்த பீஸ் வந்து எதனா ஒன்று குறை கண்டுபிடிக்கும்னு உன் மைண்ட்ல வரும். அப்ப நீ இன்னும் டபுளா மஸ்தா பண்ணுவேன் நீ, ஓகேவா? ஆனா நாட் பேட், சீரியஸ்லி நாட் பேட். இது வந்து சப்பாத்தி, தோசை, ஏன் இட்லி இருந்தா கூட பிரசந்தி அடிக்கலாம், சூப்பரா இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ஃபார் மீ. பட் இட்ஸ் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள் என்னோட குக்கிங்கில் நான் வந்து இது சேஞ்ச் பண்ணணும், இது ஆட் பண்ணணுமா என்ன ஏதுன்றது வந்து நீங்கள் வந்து உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள், பார்த்தது சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.